மணி காலையில் 1:30 ஆகுது. இப்போ நான் பட்டுக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கேன். என்னாச்சுன்னா, சென்னையிலேருந்து பேராவூர்னிக்கு தீபாவளி லீவுக்கு போயிட்டுருக்கேன். சென்னையிலேருந்து டேரக்ட் ட்ரெயின் வந்து பேராவூர்னிக்கு இல்லை, அதனால் பட்டுக்கோட்டை வரைக்கும் புக் பண்ணியாச்சு. பட்டுக்கோட்டைக்கு வந்து இறங்கியாச்சு. யூஸ்வலாக பட்டுக்கோட்டையிலேருந்து பேராவூர்னிக்கு பஸ் விடுவாங்க. கரெக்டாக பட்டுக்கோட்டையில் ட்ரெயின் வந்து நிற்கும். 1 மணிக்கு 1:10க்கு பஸ் அப்படியே எடுத்து அப்படியே போவாங்க. இன்றைக்கி என்னென்னா பஸ் வரல. நானும் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி பார்த்தேன். நிறைய பேர் வெயிட் பண்ணாங்க. நார்மல் நாளில் பஸ் வந்து நிற்கிது, எல்லாம் ஓகே. ஸ்பெஷல் டே தீபாவளி அன்றைக்கி பஸ் வராது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அங்கே லைட் எரியுதுல்ல, அந்த இடம் தான் ரயில்வே ஸ்டேஷன். அண்டு டெட் எண்டு தெரியுதா, அதுதான் பஸ் ஸ்டாண்ட். ஸோ நடந்து போயிட்டுருக்கேன். அங்கே போயிட்டு இப்போ பேராவூர்னிக்கு எந்த பஸ்ஸுன்னு தெரியல. காலையில் 2:45க்கா 3:30 மணிக்கான்னு தெரியல கரெக்டாக. இப்படி விசாரிச்சுட்டு ஏறுவோம். ஹாப்பி தீபாவளி டு எவ்ரி ஒன். நடந்து போயிட்டுருக்கும்போது தான் பார்த்தேன் அன்னபூர்ணா தேட்டர். இங்கே ஒரு மெமரி இருக்குது. பில்லா படம் இங்கே தான் பார்த்தேன். என்னோடய ஸ்கூல் வந்து நான் இங்கே தான். நான் 11th 12th வந்து லாரலில் படித்தேன். தாராம்பட்டினத்துக்கும் பட்டுக்கோட்டைக்கு நடுவில். நல்ல மெமரி. பில்லா அப்படியே வாக் பண்ணி வந்தாச்சு. பஸ் இருக்கான்னு பார்ப்போம். பேராவூர்னிக்கு நம்ம பட்டுக்கோட்டையில் ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் விசாரித்தா பட்டுக்கோட்டையிலேருந்து பேராவூர்னிக்கு 3:30 மணிக்கு மேலே தான் பஸ்ஸுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அறந்தாங்கி பஸ் ஒன்று நினச்சி அதில் ஏறி ஆவணக்கைகாட்டியில் இறங்கிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன். ஆவணக்கைகாட்டிங்கிறது பட்டுக்கோட்டையிலேருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே கொஞ்சம் நேரம் நின்னப்போ கோயம்புத்தூர் பஸ் ஒன்று வந்து பேராவூர்னிக்கு போகிற பஸ்ஸை வந்துச்சு. அதில் ஏறிட்டு கரெக்டாக பேராவூரில் வந்து இறங்கியாச்சு. இறங்கிட்டு அங்கேருந்து ஆட்டோ ஒன்றுன்ட்ட விசாரித்தேன். ஆட்டோ ஒன்று விசாரிச்சுட்டு பேராவூரில் எவ்வளோன்னு 250 வாங்குவாங்க. அண்டு அவர் 250 தான் சொன்னார். 250 எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. பின்னாவாசல் பேராவூர்னிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர், அவ்வளோதான். ஸோ தீபாவளி கொண்டாடுறதான் மிகமாக. ஸ்டென் நியூஸ் பயணம். நெக்ஸ்ட் வீடியோ. பாய், டடா.